வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி சோமரசப்பேட்டை மாமியை தான் பார்க்க வந்திருக்கோம். அதாவது திருமதி தங்க மாமி. இவங்ககிட்ட வத்த குழம்பு, அதாவது மாமி வீட்டில் பண்ணுற வத்த குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு வத்த குழம்பு வச்சுருந்தோம். இந்த வத்த குழம்பு டிப்பிக்கலாக உங்கள் வீட்டில் செய்கிற வத்த குழம்பு சொல்லியிருந்தீங்க. இந்த வத்த குழம்புக்கும் அந்த வத்த குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? இது அவசரத்துக்கு பண்ணுறது. ஓகே. அதிகமாக நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு இருக்கும்போது நம்ம எங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணுறோம். ஓகே. ஸோ அதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் பவுடர்னா வறுத்து பண்ணுவீங்களா எப்படி? இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண சாம்பார் பொடி வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம சாம்பார் பொடி சொல்லியிருக்கோம். ஓகே. அதே தான் நம்ம போட்டு பண்ண போகிறோம். இதில் தேங்காய், வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை, சிம்பிளானது. ஒரு அவசரத்துக்கு ஆகும். நம்ம வெளியில் போயிட்டு வரும்போது கூட நம்ம தேவைப்படும் போது ஒரு சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ரெடி ஆயிடும். அதாவது சட்டுன்னு வீட்டில் பண்ணிடலாம். ஆமாம், ஈஸியாக பண்ணுறக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்? இது ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். இந்த வத்த குழம்புல பர்டிகுலராக கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்படியே கொதிக்க கெட்டியாகவே விட்டுறலாம், அப்படியே திக்காயிடும். இல்லை சில பேர் அவசரமாக வேணும் அப்படின்னு 2 ஸ்பூன் கொட்டினா உடனே இதாகிடும். ஸோ அப்போனா நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. இதுவே இந்த அரிசி மாவுக்கு பதில் தேங்காய் பாலோ தேங்காய் பேஸ்ட்டோ போட்டால் அதெல்லாம் கெட்டு போயிடும். இப்போ இந்த உங்கள் வீட்டில் பண்ணுற சுண்டை வத்த குழம்பு எப்படி பண்ண சொல்லி காமிக்கிறீங்களா? வணக்கம் மம்மி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தல் வச்சுருக்கோம். எந்த வத்தல் கிடைக்கிறதோ அதை பண்ணிக்கலாம். ஓகே. மிளகு தக்காளி வத்தல் கிடைச்சா பண்ணிக்கலாம். இல்லை பச்சை மிளகு தக்காளி வீட்டில் காய்ச்சதுன்னா செடியிலேருந்து பறித்து அதை கூட நம்ம வச்சு பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். எது கிடைக்கிறதோ அதை வத்தல் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்கிறீங்களா எங்களுக்கு? சுண்டை வத்தல் ஒரு 50 கிராம், கடுகு 2 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூனு, 10 வரமிளகாய் எடுத்துருக்கோம், கிள்ளி வச்சுருக்கோம், சாம்பார் பொடி 4 டீஸ்பூனு, புளி 100 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவு, கட்டி பெருங்காயம் 1 துண்டு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, வாய்கீரின பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு, வெல்லம் தொளியோண்டு நமக்கு கொஞ்சோண்டு ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கலாம், அரிசி மாவு 2 டீஸ்பூன். இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு பர்டிகுலராக நம்ம என்ன புளி யூஸ் பண்ணுறோம்? அதாவது சில பேர் சொல்லுவாங்க கருப்பு புளியாக இன்னும் டேஸ்ட் கொடுக்கும், ஆனால் கலர் கொடுக்காது, புது புளி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எதுனா இருக்கா? அப்படின்னு இல்லை, பழைய புளி உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது அந்த காலத்தில். பழைய புளி உடம்புக்கு நல்லது. வத்த குழம்பு போட்டுப்பா. பெரும்பாலும் மரம் இருக்கிறவா எல்லாம் வீட்டில் புளி சேகரித்து தான் வச்சுருப்போம். நல்ல விஷயம். ரைட். நம்ம ஜாடியிலையோ பாடிலையோ வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா இப்போ எது இருக்கேன்னா ஒவ்வொன்றும் இப்போ எல்லாராலையுமே எல்லாமே தேடி ரெடி பண்ணி வச்சுக்க முடியாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ண முடியாது. இப்போ ஆரம்பிச்சலாமா? என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றி சுண்டை வத்தலை வறுத்து தனியாக எடுத்துக்க போகிறோம். ஓகே. அது இந்த மாதிரி வத்த குழம்பு ரெசிபி எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெய் முக்கியம். இதுக்கு நம்ம பியூராக எல்லாமே நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கோம். வேறு எந்த எண்ணெயும் நம்ம கலக்கல. இப்போ என்ன சூடாகிடுச்சு? சுண்டை வத்தல் இப்போ எடுக்கிறோம். ஓகே. சுண்டை வத்தல் நம்ம இதை எல்லாத்தையும் தாளிக்கு போட்டு வறுத்துட்டு நம்ம புளியை அதுலேயே ஊற்றி கொதிக்க அப்படி பாதி பேர் பண்ணுவா. ஓகே. ஆனால் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம குழம்பு வச்சுட்டு போட்டோம்னா இது மொறுமொறுன்னு இருக்கும். ஓகே. சாப்பிட அந்த புளிப்பு இதுலேயே ஊறிப்பா இருக்கும். அது நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால இதை வறுத்து எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துக்கிறோம். குழம்பை இறக்கி வச்ச பிற்பாடு அதை அதில் போட்டுக்கலாம். சரி. ஓகே. இந்த வத்தல் நல்லா நம்ம வறுக்கணும். ஓகே. அரைக்குறையாக வறுத்தோம்னா கசக்கு. சரி. ஓகே. அதனால் இதை நல்லா வறுத்தோம்னா கசக்காது. இது மாதிரி நல்லெண்ணெய் வறுக்கணும்ல, இதே ரீஃபைண்ட் ஆயிலோ மற்ற எண்ணெய் வறுத்தா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெய்க்குன்னு ஒரு தனி மனம் இருக்கே. ரைட். ரைட். சாப்பிடாதவாளையும் அந்த மனம் சாப்பிட தூண்டும். நல்லெண்ணெய்க்குன்னு ஒரு மனம் தனி வருது. இது இப்போ நல்லா வறுத்துட்டோம் நம்ம. ஓகே. நல்லா மொறுமொறுன்னு. ஓகே. ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக நல்லா வறுத்துட்டோம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக வறுத்தா யூஸ் பண்ணோம்டா. ரைட்டா?
இல்லை அது ஒன்றும் ஆகாது, கசப்பு தன்மை வராது. கசப்பெல்லாம் வராது. என்ன நமக்கு தெரியாது, கொஞ்சம் கூட வறுத்த அது ஒன்றும் இல்லை. ஓகே. அதில் இருக்கிற மருத்துவ குணம் அதுலேயே தான் இருக்கும். நம்ம வீட்டில் மருத்துவ குணம் இருக்கும், நம்ம வீட்டில் கொஞ்சம் அந்த கலர் மாறினா எடுத்து வச்சிருவாங்க. அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ கரெக்டான பக்கத்தில் ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சத்தம் நமக்கு அது வறுத்ததுடையது. சூப்பராக இருக்குல்ல. கடையில் இந்த சுண்ட வத்தல் விற்கும், ஆனால் சில இடங்களில் இங்கெல்லாம் பார்க்குறோம் நிறைய உப்பு போட்டிருப்பாங்க. நிறைய உப்பு போட்டுடுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல, அவங்க போட்டு வச்சிடுறாங்க. இப்போ நம்ம அந்த குழம்பு வைக்கும்போது அந்த இதில் போடும்போது என்னென்னா சாப்பிடவே முடியாத அளவு அதோட உப்பு குழம்புல இறங்கிடும். ரைட். ஆமாம். அந்த சுண்டவத்தெல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட முடியாது. ஆமாம். அதனால் நம்ம வாங்கும்போது உப்பு இல்லாத கேட்டு வாங்கிக்கலாம், கடையில் வாங்கலாம். ஆனால் இது பண்ணும்போது மோரில் ஊற வைக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு தான் ஊற வைக்கிறாங்க, வித்தவுட் சால்ட். நம்ம வீட்டில் ஊற வைக்கிறது வேறு, நம்ம மோரில் கெட்டி மோரில் ஊற வச்சு நம்ம கம்மியாக உப்பு போட்டுறது வேறு. ஆனால் வெறும் உப்பு போட்டு தான் இப்போ கடையில் தான் வைக்கிறாங்க, மோர்லாம் கிடையாது. ஓகே. அதை வாங்கும்போது அந்த உப்பு பூரா அதில் இறங்கிடும். ரைட். குழம்பு சாப்பிட முடியாது, வத்தலில் நீங்கள் சாப்பிட முடியாது. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? பெருங்காயம் போடும். இந்த எண்ணெய் எண்ணெயிலே நம்ம தாளிக்கிற பூரா தாளிச்சிடப்போம். பெருங்காயம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் பெருங்காயம் நம்ம கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயம். இந்த பெருங்காயத்துக்கு கூட ஒரு இது இருக்குது. என்னது? ஒரிஜினல் பெருங்காயம் வந்து ஈரானில் தான் இருக்குது. ஆமாம். 1 கிலோ 12,000 வரலையும் விலை. இதெல்லாம் கூட்டு பெருங்காயம். கூட்டு பெருங்காயம். ரைட் ரைட். ஆமாம். ஆனால் நம்ம ஊர் சைடில் சவுத் சைட்லாம் இதில் வந்து மைதா கோதுமை இதெல்லாம் இது பண்ணி தான். ஆனால் இன்றைக்கி இருக்க பெருங்காயம் கோதுமை யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதாவது கூட்டு பெருங்காயம் சொல்கிறாங்க. கோதுமை இல்லாமல் வந்து பெருங்காயம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது கட்டி பெருங்காயம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி பண்ணுற ப்ராசஸ் நிறைய இருக்காது. ஸோ இதெல்லாம் பெருங்காயம் போட்டாச்சு. போட்டோம். ஓகே. இதுக்கு பிறகு கடுகு போடுறோம். ஓகே. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை நம்ம வறுக்க ஆரம்பிச்சோம். அது வறுத்துரும், அது அப்படியே இதுலேயே தானே இருக்க போகிறது. சரி. ஓகே. இந்தாங்க கடுகு. ஓகே. கடுகு. இதுக்கு பிறகு வெந்தயம். இந்தாங்க. இந்த புளிக்குழம்புக்கு வெந்தயம் கம்பல்சரி யூஸ் பண்ணுறாங்க, என்ன காரணம்? வெந்தயம் வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. ஏன்னா நம்ம புளி பருப்பு இல்லாமல் நம்ம பண்ணுறோம், மிளகாத்தூள் போடுறோம், மிளகா போடுறோம். வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது வெந்தயத்துக்கு ஒரு தனி ஒரு மனமே இருக்கே. ஓகே. வெந்தயத்துக்கு வந்து ஒரு தனி மனம் இருக்குது. ஸோ அதனால் வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் போடுறோம். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது, அதுக்கப்புறம் வரமிளகா, அதாவது வரமிளகா போடுறோம். ஆமாம். இதுக்கு பிறகு இந்த பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா தேவைப்பட்டது போட்டுக்கலாம். இந்த உங்களுக்கு பச்சை மிளகா காரத்துக்காக யூஸ் பண்ணுறோம். காரத்துக்காக. சரி. ஓகே. அந்த பச்சை மிளகாய் கூட எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஓகே. இதில் அந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை கருவேப்பிலை வேணுமா? அது கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், பெருங்காயம், கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் தூள் போட போகிறோம். ஓகே. நம்ம அரைச்சி ஏற்கனவே வச்சுருக்கோம், சாம்பார் தூள் போட போகிறோம். சரி. ஓகே. நீங்கள் எந்த தூள் யூஸ் பண்ணாலுமே எண்ணெயில் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த இதுவே வந்து அப்போ தான் அந்த குழம்புனுடைய மனமே வரும். ஓகே. இப்போ நம்ம கூடுதலாக பண்ணுறோம், கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம அதிகமாக பண்ணுறோம். கடைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எண்ணெயில் போடணும்னு சொல்லும் போது அந்த எண்ணெயோட சூடோட அளவும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அதிகமான சூடில் போட்டுனா கண்டிப்பாக அந்த குழம்பு தூள் போடும்போது நெடி வரும், இன்னொன்று தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரைட்டா? இல்லை, எண்ணெய் கூடுதலாக இருந்தால் ஒன்றும் வராது. ஓகே. எண்ணெய் தான் நமக்கு முக்கியம். இனிமேல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுதான் குழம்பு தூள் போட்டாச்சு. அவ்வளோதான். இதுக்கு பிறகு இனிமேல் நம்ம வந்து புளி இதில் ஊற்றோம். இது எல்லாமே எண்ணெயிலேயே நம்ம பூர்வமே எல்லாம் பிரட்டிட்டோம். ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றலாமா? எப்படி? இல்லை, புளி தண்ணி ஊற்றிட வேண்டியதான், தண்ணி தேவையில்லை. புளி ஏற்கனவே கரைச்சி நம்ம வச்சுருக்கோம். சரி. ஓகே. இப்போ தண்ணி வந்து ஊற்றிருக்கோம். ரைட்டா? ஏன்னா கொஞ்சம் ரொம்ப புளி நம்ம நல்லா கொதிக்கணும். ஏன்னா புளி அதிகமாக ஊற்றினால அதனால கொதிக்கிறது. இப்போ தேவையான அளவு இதுக்கு உப்பு போட போகிறோம். ஓகே. இந்தாங்க. இப்போது இந்த புளி குழம்பு பண்ணும்போது, அதாவது பர்டிகுலராக இந்த வத்த குழம்பு பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை.
இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் தவறாகும், அப்படி எதுனா இருக்கா? தவறுன்னு இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்து நம்ம போடுறோம், கருக விடாமல் பண்ணுறோம், அவ்வளோதான். சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைக்கிற பொடி தான் நம்ம போட போகிறோம். பெருங்காயம் இது வாசனைக்கு முக்கியம். இதை நல்லா குழம்பு கொதிக்காமையே கூட தண்ணியாக இருக்கும்போது கூட இதை ஊற்றி சாப்பிடலாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நல்லா இருக்கும் இந்த குழம்போட இது அப்படி. இப்போ இது எவ்வளோ கொதிக்கணும்? அது கொஞ்சம் கெட்டியாயிடும். ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? பிறகு நம்ம தேவைன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றிட்டு நம்ம அந்த வத்தலை போட போகிறோம். ஓகே. இதுக்காக இந்த அரிசி மாவு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? இப்படியே கொதிக்க கெட்டியாகவே விட்டுறலாம், அப்படியே திக்காயிடும். இல்லை சில பேர் அவசரமாக வேணும் அப்படின்னு 2 ஸ்பூன் கொட்டினா உடனே இதாகிடும். ஸோ அப்போனா நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் சொல்லி சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. இதுவே வந்து இந்த அரிசி மாவுக்கு பதில் வந்து தேங்காய் பாலோ தேங்காய் பேஸ்ட்டோ போட்டால் அதெல்லாம் கெட்டு போயிடும். கெட்டு போயிடும். இது அதெல்லாம் போடுறது ஒன்றுமே இல்லாத இப்போ பண்ணுறது தானே. சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, இதுவே உங்களுக்கு கெட்டியாக ஆயிடுது. ஓகே, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இந்த புளிப்பு தேவையில்லை, மாவு இருக்குது. இன்னும் கெட்டியாக யாருக்காவது தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு ஊற்றலாம், ரொம்ப இல்லை. இந்த அந்த கெட்டியான பக்குவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக கொஞ்சம் அந்த புளியோட திக்காக என்னமா இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் வந்துருக்கணும். சரி, ஓகே. அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அரிசி மாவு போட்டு ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்சாக்க போடலாம். இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றலாம். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். போதுமா? ஓகே. நல்லா கரெக்ட். இந்த இடத்துல தேவைப்பட்டா இன்கேஸ் தேங்காய் யூஸ் பண்ணலாம்ல? தேங்காயா? தேங்காய் தான் எல்லாரும் போடுற வேண்டாம், தேங்காய் ரவை ஊற்றிக்கலாம், அது ஆப்ஷன். அது இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமா? நம்ம இதில் இருக்க கொஞ்சமா சரி. இந்த அரிசி மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்றின பிறகு எவ்வளோ நாள் திருப்பி குக் பண்ணணும்? அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் அவ்வளோதான் போதும். திருப்பி லைட்டாக கொதி வருமா? அவ்வளோதான். ஸோ கடைசியாக நம்ம வேறு என்ன பவுடர் மசாலா போடணுமா? ஒன்றுமே இல்லை, சுண்ட வத்தல் போட்டு நம்ம எப்பவும் போல கொஞ்சோண்டு வெல்லம் போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ இது மாதிரி கொதிச்சு வர டைமில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் இந்த சுண்ட வத்தல். பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல? இப்போ கொஞ்சம் வெல்லம் போடுறோம். எந்த புளிக்குழம்புக்குமே துளி வெல்லம் போட்டால் தான் எடுத்து கொடுக்கும், அந்த டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா புளிப்பு தான் நமக்கு தெரியும். சிட்டிக் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரோம். ஆமாம், ஓகே. அதனால வெல்லம் துளி உண்டு போடுறோம், வெல்லம் கொஞ்சம் போடுறோம். ஓகே, இப்போது இந்த வெல்லம் போட்டிருக்கோம். வெல்லம் போட்டோம். கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றுறோமா? எப்படி? நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றுறோம். அடுப்பை அணைச்சிட்டு பச்சை நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே நம்ம இதில் ஊற்றுறோம். சரி, ஓகே. நான் ஊற்றவா? எனக்கு அந்த மாதிரி நல்லெண்ணெய் கடைசியாக ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எக்ஸலண்ட். கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலை போடலாம். இந்தாங்க, போட்டுருவா? அப்படி கிள்ளி போடணுமா? கிள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சரி, தூக்கி எறியாமல் சாப்பிட்றலாம். ஓகே. சூப்பர். இதுதான் ஆக்சுவல் கலர், ரைட்டாக அந்த ப்ரௌன் கலர் அப்படி லைட்டாக வரது தான் சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட் பார்த்துக்கலாம். இது இன்னுமே நேரம் ஆக ஆக எண்ணெய் வந்து மேலே வரும். சரி, நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் மேலே வரும். அப்படியே ஒரு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் பண்ணியிருக்கோம், சட்டி இருக்கிறோம், சட்டியில் பண்ணி அப்படியே வேடு கட்டி மூடி வச்சுக்கலாம். தேவைப்பட்ட போது சுட பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதோட பார்க்கும்போது அருமையாக இருக்குது வத்தக்குழம்பு. நல்ல தலை சூடாக சாதம் வச்சு அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். அப்பளம் இல்லை இந்த இது வத்தல், இந்த மந்தக்காளி வத்தல் எது வேணாலும் அதாவது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க. சூப்பர். ஆனால் சூட ஆற நேரம் ஆக அந்த புளிப்பு தன்மையும் மாறும்ல? மாறும். இந்த சுண்டைக்காயில் வந்து எல்லாமே சேர்ந்துடும், எல்லா வாசனையும் அதில் போயிடும். சூப்பர். சூப்பர். நிறைய வத்தல் வேணுங்கிறவா நிறைய போட்டுக்கலாம், வார்த்தையே இல்லை. சாப்பிடும்போது அந்த நாக்கில் அந்த மாங்காய் கடிக்கும் புளிப்புத்தன்மை எப்படி இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதில் அந்த புளியோட அந்த டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த காரத்தன்மை ரெண்டுமே, அதாவது புளி அந்த தன்மை தெரியும், அப்புறமா தான் காரத்தோட தன்மை தெரியும். செகண்ட் டேஸ்ட்டு சூப்பர். சுண்டு வத்தலுடைய கசப்பெல்லாம் இதில் ஒன்றுமே தெரியாது, எல்லாம் போட்டுருக்கோம். நல்லா இந்த மெத்தடில் கண்டிப்பாக சுண்ட வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷூர் டெஃபினட்டாக
வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து கேட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. ரியலி வெரி குட். வச்சுக்கலாம், பண்ணி வச்சுக்கலாம். நேரம் கிடைக்கும்போது பண்ணி வச்சிடலாம். வச்சு இது ஒரு நாளைக்கு நமக்கு அவசரத்துக்கு ஆகிடும். அருமையான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வெங்காயம் பூண்டு போடலாம். ஆனால் அந்த ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அதான் விஷயம். ஸோ இந்த ரெசிபி நம்ம பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதோட லிங்க்கும் நான் தரேன். நீங்கள் அப்படி சாம்பார் பொடி எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரியல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான ரெசிபி. உங்களுக்கு வேறு எதனா ஸ்நாக்ஸ் எதனா வேணும்னா கண்டிப்பாக வந்து மாமி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் ஆக்கலாம், பொடி வகைலாம், பத்தலாக இருக்கலாம், ஊறுகாய் எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வெப்சைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வெப்சைட் மூலமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டெஃபினட்டாக வாங்கிக்கலாம். சரிங்களா? வெப்சைட் வந்து பெரியாண்டவர் catering.com, நம்பர் 9443203742. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. எல்லாரும் பண்ணி வீட்டில் பார்க்கணும். சும்மா எல்லா இல்லத்தரசிகளும் நேரம் கிடைக்கும்போது சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி நீங்கள் வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு ரெசிபி பண்ணுறாங்க, இந்த ரெசிபி மக்களுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சின்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.